துலாம் லக்னம் அல்லது துலாம் ராசிக்கு காதல் காமம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் லக்னமாக இருக்கீங்கன்னாக ஒரு 70 to 80% உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். துலாம் ராசியா இருந்து வேற லக்னமாக இருக்கீங்கன்னாக ஒரு 40 to 50% உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் இந்த வீடியோ. இப்போ துலாம் லக்னம் சுக்கிரனின் ஆளுமையை கொண்ட ஒரு லக்னம். இவங்க பொறுத்தவரையிலும் கலைநயம் மிக்கவர்கள், எதையும் நேசிக்கக்கூடியவர்கள், ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே சமயத்துல துணியை நேசிப்பதிலும் அழகை ரசிப்பதிலும் அதிக ஆர்வம் இருக்கும். அதாவது இவங்களை பொறுத்தவரையிலும் இயல்பாகவே அந்த காதல் உணர்வு என்பது இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தாம்பத்திய சுகத்தில் ஒரு மென்மையையும் அழகையும் விரும்புவார்கள். தன்னுடைய துணியை திருப்திப்படுத்துவதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. ஈக்குவலான ரைட்ஸ் கொடுப்பாங்க, அதாவது சமநிலையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னது. அதே சமயத்துல ஒரு முரட்டுத்தனமான அணுகுமுறையை விரும்ப மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஆண் பெண் பேதமின்றி பழகுவாங்க. இவங்க தோற்றப்பொலி உடையவர்கள், அதாவது இவங்க கண்கள் வசீகரிக்க கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இவங்க கிட்ட பழகக்கூடியவர்கள் இவங்க கிட்ட காதல்ல வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க காதல்ல வெல்றாங்களோ இல்லையோ, இவங்க கிட்ட ஒரு நட்பா பழகக்கூடியவர்கள் ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது படிக்கக்கூடிய இடத்துலையோ, அல்லது இவங்களை ஒருத்தர் சந்திக்கிறாங்க, ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் சந்திக்கிறாங்கன்னாக்க தொடர்ந்து ஒரு 2-3 சந்திப்புக்குள்ளேயே அவங்க இவங்க மேல ஒரு காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இவங்க மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய தோற்றப்பொலி உடையவர்களாக இருப்பாங்க, கலைநயம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இவங்க பொறுத்தவரை சுக்கிரனுடைய ஆளுமை முழுமையா இருக்கு. துலாம்னாவே காதல் ராசி, காதல் வீடுன்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் பாவகம். அதே போல இது சர லக்னம். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன் என்பதால் 8 குடியவனாக சுக்கிரன் வர்றதுனால பொதுவாகவே உங்களுக்கு காதல் உண்டு, காமம் உண்டு. அது மேக்சிமம் கிடைக்குதானாக்க காதல் மட்டும் மேக்சிமம் ஒரு காதல் ஃபெயிலியர் ஆயிட்டு, இது துலாம் ராசிக்கு கரெக்டா இருக்கும். ஒரு காதல், முதல் காதல் ஃபெயிலியர் ஆயிட்டு செகண்டா ஒரு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்றதோ அல்லது வேற ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்றதோ, அது அரேஞ்ச்டு மேரேஜா முடிகிறதோ போன்றவை ஏற்படுது. இது துலாம் ராசிக்கு. துலாம் லக்னத்துக்கு காதல் சக்சஸ் ஆகுதா, ஒருத்தருடைய ஜாதகத்தை அதுக்கான கிரக அமைப்புகள் இருக்கணும். அப்போ காதல் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. துலாம் லக்னத்தில் அல்லது துலாம் ராசியில பிறந்தவங்க, இவர்களை பொறுத்தவரையிலும் காதல் என்பது ஒரு கலை. அதை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு நடப்பதிலும் திறமசாலிகளாக இருப்பாங்க. அதே சமயத்துல சில குழப்பங்களும் இடையூறுகளும் இந்த காதல்ல வர்றதுனால, காதல் ஏற்பட்டாலும் அதுல நடுவுல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரியக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இப்ப இந்த காதல்ல ஜெயிப்பாங்களா அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது, இந்த துலாம் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி சனி, இந்த 2 கிரகம் தான் அவங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் சுக்கிரன் எந்த நிலையில இருக்கிறாரு அப்படின்றத வச்சுதான் இந்த காதல்ல ஜெயிக்கிறதா தோக்கிறதா அப்படின்றதெல்லாம். இப்ப இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனியே ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க ஜாதகத்துல காதல் வந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, திருமணமும் தாமதமாகும். 7ஆம் இடத்துல செவ்வாயும் ஆட்சி பெற்றே இருக்குன்னா கூட காதல் வரும். அந்த செவ்வாய்க்கு சுக்கிரனுடைய தொடர்போ அல்லது சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கோ, 5ஆம் இடத்துல செவ்வாய் 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு காதல் ஏற்பட்டு திருமணம் கூட ஆயிடும். திருமணம் ஆன பின்னாடி அந்த காதல் வாழ்க்கையில ஒரு சிறு பிரிவு, ஒரு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு விலக வாய்ப்பு உண்டு. அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா அப்பவும் காதல் சக்சஸ் ஆகும். பட் ஆனா கல்யாண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதே சமயத்துல செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று சந்திரனோட சேர்ந்திருக்கு, துலாம் லக்னம் மேசராசி அப்படின்னாலும் சரி. அதே போல இந்த செவ்வாய்க்கு சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கு அப்படின்னாலையும், சுக்கிரனோட நட்சத்திர சாரத்துல இந்த செவ்வாய் இருக்கு அப்படின்னாலையும் அவர்களுக்கு காதல் ஏற்படும், காதலும் சக்சஸ் ஆகும். ஸோ அது சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். அல்லது லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்குன்னு வச்சுங்களேன், காதல் வரும். ஒரு அந்நிய ஒரு வேற ஜாதி, வேறு மதம், வேற மொழி பேசக்கூடியவங்க, ஒரு இன்டர் கேசட்ல
காதல் கூட வரும். ஆனா சில பேரால சில பிரச்சனைகளும் வரும். அந்த காதல் வாழ்க்கையில சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்ப இந்த ராகு இருக்கு 5ஆம் இடத்துல, அதற்கு ஒரு சுக்கிரனுடைய தொடர்போ அல்லது சுக்கிரனுடைய பார்வையோ இருக்குன்னா காதல் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது கல்யாண வாழ்க்கை காதல் வாழ்க்கையாக கூட இருக்கும், நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போலதான் கேது இருந்தாலும் காதல் வரும். கேது 5ஆம் இடத்துல இருக்குன்னாக்க உங்க ஜாதகத்துல காதல் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்பது குறைவுதான். இப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம காதல் சக்சஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். ஆனா அந்த காதல்ல சமநிலையை எதிர்பார்ப்பாங்க. அதாவது நான் ஒண்ணு செஞ்சனாக்க நீ ஒண்ணு செய்யணும், நீ ஒண்ணு செலவு பண்ணா நான் ஒண்ணு செலவு பண்ணுன்றத சமநிலையை எதிர்பார்ப்பாங்க. நான் என்ன கொடுக்கறனோ அதை நீ கொடு அப்படின்னு கேட்பாங்க. அதனால சில நேரங்களில் அதுவே கூட முரண்பாடுகளை ஏற்படுத்தி அந்த காதல்லையே கூட பிரிந்து போயிடுறாங்க. துலாம் லக்னத்துக்கு இது மேக்சிமம் பொருத்தமா இருக்கும், துலாம் ராசியை விட. இப்ப பாத்தீங்கன்னாக்க காமம் எப்படி இருக்கும், துலாம் லக்னத்திற்கு காமம் எப்படி இருக்குன்னாக்க 7ஆம் இடமும் 12ஆம் இடமும் இதை முடிவு செய்யும். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் தான் ஒருத்தர் தைரியமா செயல்படுறதுக்கும் வீரியமா செயல்படுறதுக்கும் காரக கிரகம். அப்போ இந்த செவ்வாய் பலமா இருக்கணும். மேலும் கலஸ்தரக்காரகன் செவ்வாய் துலாம் லக்னத்துக்கு. அந்த செவ்வாய் பலமா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் உங்க ஜாதகத்துல, அப்ப கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும், காமம் அதிகமா இருக்கும், தாம்பத்திய சுகத்தை எதிர்பார்ப்பாங்க நிறையவே. ஆனா இந்த 12ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும், புதனும். மேக்சிமம் ஒரு பொது பலனா சொல்லணும்னாக்க உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைச்சிருது, பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் ஆரம்ப வாழ்க்கையில நல்லாவே கிடைச்சிரும். துலாம் ராசி ஆக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு 40-45 வயசு வரலும் தாம்பத்திய சுகம் திருப்தியாவே இருப்பாங்க. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியல் வர்றது, தாம்பத்திய சுகத்துல இடையூறுகள் ஏற்படுறது, பெரிதாக ஆர்வம் இல்லாமல் போறது போன்றவையெல்லாம் பிற்பகுதி வாழ்க்கையில. ஆனா துலாம் லக்னமாக இருக்கிறவங்களுக்கு தாம்பத்திய சுகத்துல ஈடுபாடுகள் இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்தை பேஸ் பண்ணியும் அவங்க தாம்பத்திய சுகம் கிடைக்கிறத பேஸ் பண்ணலாம். இப்போ 12ஆம் பாவகம் என்பது புதனுடைய வீடு, படுக்கை சுகம் குறிக்கக்கூடிய இடம் 12ஆம் பாவகம். அந்த 12ஆம் பாவகத்துல புதனே ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சீங்களேன், அப்போ அவங்களுக்கு இந்த தாம்பத்திய சுகம் சிறப்பாகவே கிடைக்கும். அதே போல இந்த புதன் அங்க இல்ல, வேற இடத்துல இருந்து ஆட்சி பெற்று இருக்காரு மிதுனத்துல இருந்துனாலையும் இவங்களுக்கு தாம்பத்திய சுகம் சிறப்பாகவே கிடைக்கும். அதே இந்த 12ஆம் பாவகத்துல சனி இருக்கு அப்படின்னா அந்த தாம்பத்திய சுகம் கிடைப்பதில் தடைகள் இருக்கோ அல்லது இடையூறுகள் இருக்கோ, அவ்வப்போது கிடைக்காமலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்துல சில பாதிப்புகளால் கிடைக்காம போகும். அதே போல இந்த 12ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தாலும் தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை. துலாம் லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் கன்னி, அந்த இடத்துல சூரியன் இருக்குன்னாக தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக ஸ்பெண்ட் பண்றது, தூக்கமின்மை, தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் ஏற்படும். கேது இருந்தாலும் தாம்பத்திய சுருக்கம் 12ஆம் பாவகத்துல, அப்ப சரியான தாம்பத்திய சுகம் கிடைக்காம போகும். இது இல்லாம சுக்கிரனுடைய நிலைமையும் பார்க்கணும். லக்னாதிபதி முக்கியம் எல்லாத்துக்குமே. இப்போ துலாம் லக்னம் லக்னாதிபதி நீசம் பெற்று இருந்தாலும் கம்ப்ளீட்டா நீசம் 12ஆம் பாவகத்துல நீசம் ஆயிடுறாரு, அங்க நீச பங்கமே ஆகலன்னு வச்சுங்க. அப்ப புதனும் கெட்டு இருப்பாரு, புதனும் கெட்டு இருந்து சுக்கிரனும் கெட்டு இருக்காருன்னா அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்காது அல்லது கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும், திருமணமே தாமதம் ஏற்படும், திருமணம் ஆன பின்பும் பிரிந்தே இருக்கிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல திருமணம் ஆன பின்பும் வேலை விஷயமாவோ அல்லது சண்டை போட்டோ பிரிந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குமே தாம்பத்திய சுகம் கிடைக்காது. இதுவுமே அந்த லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் நீசம் பெற்றிருந்தோ புதனும் கெட்டு இருக்குன்னாக அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. அதே போல இந்த சுக்கிரன் பகை வீட்டுல இருக்குன்னு வச்சிங்களேன், கடகத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ இருந்து அந்த கிரகத்தோட 2 பக்கமும் பாவ கிரகம் இருக்குன்னு வச்சிங்களேன், சுக்கிரனுக்கு 2 பக்கமும் பாவ கிரகம் இருக்குனாலையும் இவங்க துணையை தேடி போவாங்க, அந்த துணை ஓடி போவாங்கன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே இவங்க தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணம் ஆகும் அல்லது காதலி கிடைப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப்லாம் கூட அமையும். ஆனா ஒரு சர்டன் பீரியட்ல அவங்க விலகி போவாங்க, அவங்களோட பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் தான் ஏற்படுது. இதுவும் ஜாதகத்தை டிபெண்ட் பண்ணி தான். சுக்கிரன் பகை வீட்டுல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்போ நம்ம ஜாதகத்துல செவ்வாய் நீசமா இருக்குன்னு வச்சுங்களேன், 7ஆம் அதிபதி. இந்த 7ஆம் அதிபதி நீசம் பெற்று கடகத்துல இருக்கும், கடகத்துல நீசமாயிருக்கு அப்படின்னாக என்ன ஆகும், கண்டிப்பா திருமணம் தாமதமாகும் அல்லது காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட பிரிந்து 2ஆம் தாரத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்குமே இந்த 7ஆம் அதிபதி நீசம் பெற்று இருப்பவர்களுக்குமே தாம்பத்திய சுகம் பெருசா அமையறதில்லை. அதாவது காமம் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கும், ஆனா அதற்கு ஒரு துணை கிடைச்சாதானே, ஒரு இணையான துணை இல்லைனாக அப்புறம் என்ன பண்ண முடியும்.
அந்த காமம் இருந்தாலும் பயன் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான சரியான ஆள் இல்லாதனால அதனால இவங்களுக்கும் அந்த மாதிரி பர்சனுக்கும் தாம்பத்திய சுகம் பெருசாக கிடைக்கிறது இல்ல. அதே போல இவங்களுக்கு ஜென்ரலா காமமும் அதிகமா தான் இருக்கும். காமமும் அதிகம், நேசிப்பும் அதிகம், தன்னுடைய துணியை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுவாங்க. அதே போல இந்த 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு புதன்றதுனால பல புதுமைகளை செய்து தன்னுடைய துணியை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது தாம்பத்திய சுகத்துல புதுமையா ஈடுபடணும், அதே போல நேர்மையாவும் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. அதே சமயத்தில் தன்னை நேசித்து வரக்கூடிய துணையுடன் தான் இவங்க தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நேசிக்காத ஒரு உறவில் ஈடுபட்டு தன்னுடைய காலத்தையும் தன்னுடைய மனதையும் கெடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த வகையிலுமே இவங்க தாம்பத்திய சுகத்தை அந்த அளவுக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய கற்பனைகள் இருக்கும் காதலில் அல்லது தாம்பத்திய சுகம் பெறுவதில். ஆனா இவங்களுக்கு அமையக்கூடிய துணை ஒரு ஆப்போசிட்டா அமைஞ்சிருவாங்க பாத்தீங்கன்னாக்க. அதாவது 7ஆம் பொருத்தன்ற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து இருக்காது. அல்லது அவங்க வேலை விஷயத்திலே அதிக கான்சன்ட்ரேஷன் அல்லது தொழில் ரீதியாகவே பயணங்கள் வெளியில இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள். அந்த டிப்ரெஷன்ல ஒரு ஒத்து வராத குணத்தால வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை இவங்க பெறுறது இல்ல. ஒரு எதிர்பார்ப்புன்றது மாதிரியே இருந்துட்டு இருக்கும். ஆனா சந்தோஷம் என்பது இல்லாமல் ஒரு வெறுமையாக தனித்து இருக்கிறது, ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்து இருக்கிறது, நிறைய புலம்பல்கள், அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் துலாம் ராசிக்கு நிறையவே இருக்கு. இதுதான் கன்க்ளூஷன். ஆனா இந்த திருமண வாழ்க்கையில இவங்க ஆர்வமா ஈடுபடுறாங்களா அப்படின்னாக்க ஒரு சடன் ஸ்டேஜுக்கு பிறகு, அதாவது கல்யாணம் ஆன உடனே எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்கும். அதாவது குறிப்பா ஒரு குழந்தை பிறக்கிறது அல்லது 2 குழந்தை பிறக்கிறவர்களும் அந்த ஆர்வம் இருக்கும். ஆனா துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க குழந்தை பாக்கியமும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அதாவது ஒரு குழந்தையோட நிற்கும், அல்லது சில பேர் குழந்தை எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இவங்க அதிக ஆர்வத்தோடு ஈடுபட நினைத்தாலும் அதற்கு துணையின் கோஆபரேஷன் பெருசாக இல்லாததுனால பெரிதாக இவங்களுக்கு அந்த தாம்பத்திய சுகம் கிடைப்பதில்லை. காமம் இருக்கு, காதல் இருக்கு, ஆனா அதற்கான சூழ்நிலைகள் இவங்களுக்கு பெரிதாக அமைவதில்லை. வாழ்க்கை துணைவர் மூலமா அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் கிடைக்குது. அதுதான் முக்கியமான கன்க்ளூஷனா சொல்ல முடியும். துலாம் ராசி துலாம் லக்னத்துக்குமே பொருந்தும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னாக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த பர்சனுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் அந்த ஈடுபாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து மேட்ச் பண்ணும்போது தான் இவங்களுடைய ஆர்வத்துக்கு அவங்களால ஈக்குவலா ஈடு கொடுக்கும் போது வாழ்க்கை சுகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.